வெயில் அடிக்குதா? ¿En qué mes estás? ¿Estás en marzo? என்ன புரிஞ்சிச்சு சொல்லுங்க. ஸ்பானிஷ் கிளாஸை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, ரீல்ஸ்லாம் பாருங்க. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த மாசத்துல இருக்கீங்க? மார்ச். பயங்கர வெயிலா இருக்குல்ல? ஹாட், ரைட்? இப்போ ஹாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்குல்ல. The coffee is hot, the climate is hot, everything is hot. ஸ்பானிஷ் அப்படி கிடையாது, ஓகேயா? ஸ்பானிஷ்ல பல வார்த்தை இருக்கு. அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம், சரியா? வித்தியாசமான கான்டெக்ஸ்டுக்கு இங்கிலீஷ்ல அந்த ஒரு வார்த்தை ஹாட் மட்டும் தான். ஆனா வந்து ஸ்பானிஷ்ல வந்து அந்த ஒரு ஹாட்டுக்கே வித்தியாசமான கான்டெக்ஸ்டுக்கு வித்தியாசமான வார்த்தைகள் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை நான் சொல்லி தரேன், ஓகே? டோன்ட் வரி. Hace calor. போன கிளாஸ்ல பாத்தீங்களா? Hace calor அப்படினா என்ன? டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3. வெரி குட். கண்டுபிடிச்சிட்டீங்களா? Hace calor is like the climate is very hot. இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு. Hace calor. So இங்க hot அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவங்க என்ன யூஸ் பண்றாங்க? கிளைமேட்டுக்கு calor. Right? எக்ஸாம்பிள் பாருங்க. Hoy, today. Hoy hace mucho calor. Too much? Mucho is like ரொம்ப. Hoy hace mucho calor en Mexico. இன்னைக்கு மெக்சிகோல ரொம்ப வெயிலா இருக்கு. Okay, so veil climate is calor. Está caliente. It is a situation, so you say está caliente. Caliente is also hot in English. ஆனா இங்க நம்ம calienteனா என்ன சொல்றோம்னா ஒரு விஷயம், ஒரு பொருள் வந்து சூடா இருக்கு. temperature of something. அதை சொல்றதுக்கு caliente அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. El café, coffee. El café está caliente. இப்போ இங்க காபி சூடா இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம வந்து El café está calor அப்படின்னு சொன்னா சிரிச்சிருவாங்க, சரியா? நோ ப்ளீஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிளைமேட்டுக்கு கலோர், ஒரு பொருள் சூடா இருக்கு, இந்த சூடா சொல்லணும்னா caliente, ஓகே? El café está caliente. The coffee is very hot. Sorry, the coffee is hot, not very. The coffee is hot. La sopa. Sopa means soup. La sopa está muy caliente. Muy. Very hot. Okay? So mucho is also very. Muy is also very, but they are used in different contexts. எல்லா இடத்துலயும் முயையும் மூச்சையும் நான் மாத்தி நான் போட்டுப்பேன் அப்படின்னா தப்பே. ஓகே, தப்பு. டிஃபரன்ஸ் பிட்வீன் முய் அண்ட் மூச்சோ நான் இன்னொரு கிளாஸ்ல சொல்லி தரேன். இன்னைக்கு நமக்கு அது தேவையில்லை. நம்ம caliente calor பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, சோ இந்த முய் மூச்சை ஓரம் கட்டுவோம். மொத்தத்துல ரெண்டுமே ரொம்ப அப்படிங்கிற அர்த்தம். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். So la sopa está muy caliente. Muy caliente, very hot. Next இங்க பாருங்க. Está tibio or you say tibia. உங்களோட ஜெண்டர் பொறுத்து நீங்க மாத்திக்கலாம். Está tibia. What is tibia அப்படின்னா warm. அதுவும் சூடு தான், ஆனா இளம் சூடு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? சோ வந்து இளம் சூடுக்கு tibio or tibia. El agua está tibia. Agua means water. ஏல முடியுது, feminine இல்ல masculine. So el agua está tibia. The water is warm. Okay? So hotly பாத்தீங்களா, இளம் சூடு, இத்தனை சூடு இருக்கு. இத பார்த்தப்பதான் நானே இத்தனை சூடு உலகத்துல இருக்கா, நம்ம இதெல்லாம் தெரியாமையே சிறுவிளையாவே நம்ம தமிழை படிச்சு முடிச்சிடமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். உண்மையிலே இத்தனை சூடு இருக்குங்க உலகத்துல, நம்ம எதாவது யோசிக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம தான் போன் நோண்டிட்டே பிஸியா இருக்கமே, நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஆனா இத்தனை சூடு இருக்கு பாத்தீங்களா, இளம் சூடு. So el agua está tibia. Next, இது வேற பாருங்க. Es un lugar caluroso. It is a place. Lugar is place. It is a place caluroso. Hot. Okay, yeah, kariye. Caluroso es un lugar caluroso. It is a hot place. அப்படினா caluroso னு சொல்லலாம்.
es un lugar caluroso. Example, México es un país caluroso. Mexico is a country. País means country. México es un país caluroso. También India también es un país caluroso. Got it? So, இது அடுத்தது. இப்போ இது பாருங்க. Hace un calor terrible. Horrible. We can use this also. Horrible. Horrible. Terrible. English இருக்குல்ல அதேதான். ஆனா terrible. Horrible அப்படி சொல்லணும். ஓகே? எப்படி சொல்லணும்? Terrible. Horrible. Okay? So, hace un calor terrible. இப்போ இது என்ன சொல்லுங்க, சிச்சுவேஷனா இல்ல கிளைமேட்டா என்ன கண்டுபிடிங்க பாப்போம். டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3. யாருமே கண்டுபிடிக்கல, போங்க, தப்பு. Hace un calor means it is the climate. So, if the climate is very terrible, very horrible. So, hace un calor, here it is the climate, el clima. So, hace un calor terrible. இன்னொரு ஹாட் இருக்கு, நான் மறந்தே போயிட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அதனால எழுதி வைக்கல. Exclamatory, inverted exclamatory. Que guapa! நேத்து கூட என்ன ஒரு மால் போகும்போது ஒரு லேடி சொன்னாங்க, que guapa! How hot! இது செக்ஸி வேற சொல்றது, ஓகே? சோ இதுவும் ஹாட் தாங்க, அதனால தாங்க சொல்றேன், சரியா? Que guapa! How hot! இவங்க ஊர்ல வந்து இப்படி தான் பேசுவாங்க. Que rico! Okay, que rico! Rico means rich, basically. Que rico! அப்படின்னா அது ஒரு ஃபுட் சொல்லுவாங்க. Wow, what a tasty food! அப்படின்னு சொல்லுவாங்கல, அதுக்கு வந்து que rico! அப்படின்றாங்க, சரியா? நானும் வந்தப்போ ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். இது பண்ணா what rich அப்படினா அப்படின்னு யோசிச்சேன். what rich தான், ஆனா வந்து wow, how rich it is அந்த மீனிங். அதனால இது oh my god, how hot she is. நம்ம ஊர்ல இந்த பொம்பளை பிள்ளைகளை கரெக்ட் பண்றதுக்குலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஓகே? ஆனா நான் கண்டுபிடிச்சேன் டேட்டால, என்ன ஃபாலோ பண்றவங்க 35 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் தான் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால நீங்க உங்க வைஃப் கிட்ட சொல்லுங்க, que guapa அப்படினா wow, how sexy, how hot you are, okay? So that is also hot, okay? So hot எப்படி எல்லாம் சொல்லலாம், just revise, okay? Calor, caliente. Calor is for climate, caliente is for ஒரு பொருளோட சூடு, temperature of some object is caliente. Then tibio or tibia is warm, இளம் சூடு. அடுத்தது caluroso, ஒரு இடத்தை நம்ம வந்து hot place அப்படின்னு சொல்றதுக்கு caluroso. ஒரு பொண்ணை wow சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு guapa. இப்ப அடுத்த கேள்வி, ஒரு ஆணை எப்படி wow செம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க எப்படி சொல்லணும், எப்படி சொல்லணும் guapo. Que guapo. finish. ஏன் நாங்க மட்டும் தான் அழகா இருப்போமா, ஆம்பளை எல்லாம் அழகா இருக்க மாட்டாங்களா? அழகா இருப்பீங்க, சரியா? சோ உங்களுக்கும் சேர்த்தே சொல்றேன், que guapo, how hot. Okay, fine, that's it. So இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க கண்டினியூஸா 3 வீடியோல ஒரே சட்டை, அப்போ ஒரே நான் ஷூட் பண்றேன், அதனால நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அதனால நீங்க ரொம்ப சிம்பிள் டாபிக் எடுத்துக்கிட்டேன், சரியா? ரொம்ப கிராமரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நான் எடுத்துக்கல. இப்போ சட்டையை மாத்திட்டு நான் அடுத்த வாரம் தான் ஷூட் பண்ணுவேன். அன்னைக்கு உங்களுக்கு நான் காம்ப்ளிகேட்டா ஒரு ஸ்பானிஷ் டாபிக் உங்களுக்கு நான் சொல்றேன், ஓகேயா? தேங்க்யூ, பை பாய்.